ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தமிழ். நாம் இன்றைக்கி பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு பொடி இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு பேனில் அரை கப்பு உளுத்தம்பருப்பு, இதனுடைய அளவு 100 கிராம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது 1/4 கப்பு கடலைப்பருப்பு, இதனுடைய அளவு 50 கிராம். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம எல்லா பொருளும் ஒன்றா சேர்த்து வறுத்தோம்னா ஒன்று சீக்கிரமாக வறுபடும், ஒன்று லேட் ஆகும். அதனால் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. அடுத்தது 1/4 கப்பு வெள்ளை எள்ளு, இதனுடைய அளவு 35 கிராம். நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளும் சேர்த்து பண்ணலாம். எள்ளு படபடன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும், அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய். இதில் 15 பல் பூண்டை தோலோட தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டில் இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நீங்கள் கருக விட்டுட்டிங்கன்னா பொடி சாப்பிடும்போது கசக்கிற மாதிரி தெரியும். மறுபடியும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 15 காய்ந்த மிளகாய், உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலை, இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு. கல்லுப்பில் கொஞ்சம் ஈரம் இருக்கும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இந்த பொடியை நம்ம செஞ்சோம்னா அதிக நாட்களுக்கு இந்த பொடியை வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பேனோட சூட்லேயே இதை வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வரமிளகாயும் பூண்டையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்தது மீதி இருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே எல்லா பொருளும் ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா வரமிளகாயும் பூண்டும் சரியாக அரையாது. ரொம்பவும் நைஸாக அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நமக்கு சூப்பராக பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை கூடலாம் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவை தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.